வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசு திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். ஓகே, சூப்பர். அண்ட் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ எஸ், படத்தோட கொரியோகிராஃபர். ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? ஸோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்படி ஃபீல் பண்றீங்க? செம்ம ஹாப்பியா இருக்கு. பரிசு படம் மூவியானது அதுவே பெரிய பரிசு. ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச பரிசை சொல்றேன், அப்புறம் இந்த பரிசு படத்தோட டீடைல் சொல்றேன். ஓகே. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நான் கமிட் ஆனது எனக்கு ஒரு பரிசு. அப்புறம் ஒரு சாங் பார்த்துட்டு எல்லா சாங்குமே மேடம் சிங்கிள் கார்டா மேடம் கொடுத்தது ரெண்டாவது பரிசு. ஒரு படம் முடிஞ்சோடனே டெக்னீஷியனா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு வேற வேற படத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே நாங்க எல்லாமே ஒரு ஃபேமிலியாவே இருக்கிறோம், ஒரு ஃபேமிலியாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது மூணாவது பரிசு. பரிசு படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல, இது நாலாவது பரிசு. இப்படி 4 பரிசு வந்து மேடம் மூலியமா இந்த படத்துல பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவே பெரிய பரிசு. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜானு வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர். டான்ஸ் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, ஒரு நல்ல சீன் எப்படி சொன்னாலும் டைலாக் பேசுவாங்க, பைக் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க. ஒரு டிராக்டர் இருக்குன்னா டிராக்டர் நான் ஓட்டுற மாசம் டக்குன்னு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி வந்து எது சொன்னாலுமே முடியாதுன்றது கிடையாது, ட்ரை பண்ணி சூப்பரா பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம வந்து ரிகல்சல் பண்ணி தான் பண்ணுவோம். ஒரு டான்ஸ் வந்து ரொம்ப ஒரு லென்த்தாக நம்ம கம்போஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க, அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறேன்ட்டு பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடம்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆடுறதுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கேமராமேன் சாரும் வந்து ஒரு பிளாக் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி வைக்கும் போது அந்த இடத்துல ஆடுறதுக்கு இப்போ கம்போஸ் பண்ண மூமெண்ட் ஆட முடியாது. இப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கம்போஸ் பண்ணுவோம். ஆனால் அதையுமே டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அப்படி ஒரு பண்றன்னா அது கிரெடிட் வந்து மாஸ்டர் தான். அப்படி நல்லா சொல்லி கொடுப்பாங்க. படத்துல ஒர்க் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்டை வந்து டெக்னீஷியனா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டை வந்து கூலாவே வச்சுப்போம். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட், எங்களை இவங்க கூலாவே வச்சுப்பாங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணாலும் என்ன உங்களுக்கு டாஸ்க் டென்ஷன் குடுத்த கூடாது. அவங்க டென்ஷன் கொடுத்தா நம்மள டென்ஷன் பண்ணிடுவாங்க. இவங்க எங்களை டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு கூலா வச்சுக்கிட்டு அழகா ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு ஜாலியா ரொம்ப, அதாவது இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க வரீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நாங்க நிறைய பார்த்ததுனால நான் சொல்றேன், இப்ப நீங்க வரீங்கன்னு வச்சுங்க, உங்களை அப்படியே கேர் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, அதை வந்து கிளியரா வேற ஒருத்தவங்களை விட்டுட்டு பண்றதெல்லாம் கிடையாது. அவங்களே நீட்டா, இப்ப நீங்க ஒரு காபி சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த காபி கப்பை நீங்க கீழே வைக்கிறதுக்குள்ள உங்க கையில வாங்கிடுவாங்க, அவங்களே வந்து வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். அதே மாதிரி இவங்களை இன்னொன்னு சொல்லணும், டீ அவ்வளவு சூப்பரா போடுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டு கொடுத்தீங்களா? எல்லா ஸ்பாட்லயும் போடுவாங்க. இப்போ ஒரு ரிகல்சல் பண்றோம், ஆபீஸ்ல டிஸ்கஷன் பண்றோம், இவங்களே போடுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். இங்க ஒரு கிச்சன் இல்லையே, இல்லைன்னா இங்கேயும் நாங்க டீயை போட வச்சு குடிச்சிருப்போம் கிளைமேட்க்கு அதுக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐ மீன் கேட்கும் போது நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒரு ஃபேமிலியா சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ சார் நீங்க சொல்லுங்க. இந்த படம் வந்து ஒரு ஜாலியான, ஒரு கலர்ஃபுல்லான, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டா இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய அப்பாக்கள் இல்லாத பசங்கன்னு சொல்லலாம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் அவசியம் பார்க்கணும். ஸோ நிறைய மெசேஜும் வச்சுருக்கோம், அது இல்லாமல் நிறைய மெசேஜஸும் இருக்குது. ஸோ ஹீரோயின் ஜான்விக்காவை பற்றி சொல்லணும்னாக்கா ரொம்ப சாஃப்டான டைப். ஆக்சுவலாக நேர்லவே ரொம்ப சாஃப்டான டைப் தான். ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ரோப்பில் ரிவர்சல் எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணியிருக்காங்க. சாங் அப்படி தான், மாஸ்டர் சொன்ன மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் எடுத்து எந்த லொக்கேஷனில் வந்து எதாவது போய் ஒரு இடம் நிற்க முடியலனா கூட அந்த இடத்துல போய் பயப்படாமல் போய் நின்றுவாங்க. ரோப்பு நான் சொல்லுவேன், ஏதாவது ரோப்புக்கு சேஃப்டிக்கு போடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். மாஸ்டர் போய் ஏதோ பேசுவார், ஆனால் ஒன்றும் வேணாம் பரவாயில்ல. ஏன்னா கொடைக்கானலாம் நிறைய ரிஸ்க்கான ஒரு இடத்துலலாம் நாங்கள் இருந்து ஷூட் பண்ணியிருக்கோம். பெரிக்கா தோட்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அங்கெல்லாம் வந்து ரிஸ்க்கான இடம், நிறைய விட்டு போகிற இடம். அங்கெல்லாம் நாங்களாம் சப்போர்ட்டிவாக இருப்போம். ஏன்னா நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு கூட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, கேமரா எல்லாம் வச்சுட்டு இருப்போம். இவங்க வந்து தனியாக அந்த ஏன்னா சோலோ சாங், அது ஓப்பனிங் சாங், படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பயப்படாமல் நல்ல எக்ஸ்பிரஷனோட நல்லா கரெக்டாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, லைக் அது ஹில் ஸ்டேஷன், லைக் அந்த இடத்துல ஒரு மாதிரி சேஃபே இல்லாத மாதிரி, அந்த மாதிரி நம்ம ஷார்ட் எடுக்கும்போது லைக் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கும்ல, ஸோ நிறைய மிஸ் ஆகும், இல்லை இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கா? நாங்கள் வந்து கொடைக்கானல் லொக்கேஷன் பார்க்கும்போது விட்டே இல்லைங்க, மிஸ்ட்டு சுத்தமாக கிடையாது. மாஸ்டர் நானும் எல்லாமே லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கோம், சுத்தமாக மிஸ்ட் இல்லை. மாஸ்டர் சொல்கிறேன்,
மிஸ்ட் இருந்தால் அந்த சாங்க்கு நல்லா இருக்கும் மாஸ்டர், இல்லைனாக்கா நம்ம வேறு எங்கேயா ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. உடனே மேடம் டைரக்டர் என்ன சொன்னாங்கனாக்கா, இல்லை சார் நம்ம வந்துட்டோம், ஷூட் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்னு. நான் சாய்பாபா எண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கடவுள் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பப்போ கரெக்டாக பாருங்கள், அந்த ஷூட்டிங் டயத்தில் மிஸ்ட் வருது. ஓகே லொகேஷன் பார்க்குற அன்னைக்கு வெயில், மறுநாள் தான் ஷூட்டிங் பண்ண போகிறோம். என்னடா இது கொடைக்கானல் வந்திருக்கோம், வெயில் இப்படி அடிக்குது, நம்ம நினைச்ச மாதிரி ஃபீல் கிடையாது. கிளைமேட் அங்க எப்படி இருக்கும், வெயில் வெயில் அடிச்சு அடிக்கும் போது எல்லாம் நாங்களாம் பேசுகிறோம். அப்போ அவங்க வந்து கான்ஃபிடன்ட் கொடுக்குறாங்க, கேன்சல் பண்ண வேண்டாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ அவர் சார் சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே காலையில் சூப்பராக இருக்கும் அது கொடைக்கானல். அன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த மிஸ்ட் ஒன்றுமே தெரியல, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 o'clock இருக்கும், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து மிஸ்ட் வந்துச்சுன்னே தெரியாது. டோட்டல் கிளைமேட்டே மாற்றிடுச்சு, கொடைக்கானல் ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது கொடைக்கானலில் இல்லை. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னாக்கா, நாங்கள் நிற்கிற இடம் மட்டும் மிஸ்ட் வராது எப்போதுமே. ஏன்னா மிஸ்ட்ல வந்து ஷூட் பண்ண முடியாது, பேச தெரியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு 30 feetக்கெல்லாம் வந்து யார் இருக்கானே தெரியாது மிஸ்ட். ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணுற இடம் மட்டும் பேக்ரவுண்டில் மட்டும் தான் மிஸ்ட் போயிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் சாங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பியூட்டியாக இருப்பாங்க. ஒரு இவங்களோட இன்ட்ரோடியூசிங் சாங், ஓப்பனிங் சாங்கு, கேமராமேன் சாரோட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இவங்க காஸ்டியூம் கலருக்கும் இவங்க கலருக்கும் அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். அந்த மாதிரி அமைஞ்சுது அந்த இடம். ஆக்சுவலி அவங்க தூய்மை இந்தியா சாங் பண்ணுறப்ப கூட ஒரு 36 hours எதுவுமே சாப்பிடலாமா, இஃப் யூ ஆர் பிலீவ் ஆர் நாட். ஏன்னா டே அண்ட் நைட் பண்ணும் காலேஜில். ஓகே, நாங்கள் டே அண்ட் நைட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எப்போ ஒரு 12 o'clock தான் சாப்பிட்டோம். அப்படியே இருப்பாங்க அவங்க. அது என்ன, அந்த வில் பவர் மட்டும் நல்லா இருக்காது. ஆனால் எங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டீங்களா, ஜூஸ் குடிச்சிங்களா, டீ சாப்பிட்டீங்களா. அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, எங்க எல்லாருமே பயங்கரமாக கேர் பண்ணுங்க. ஓகே சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க மேம், அண்ட் சார் பண்ண பாடல்லே வந்து ஏதாவது ஒரு சாங்ல கண்டிப்பா கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா, ஒரு ஈஸியா இருந்திருக்கும். நீங்க சார் சொல்லும்போது தெரியுது நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்கன்ட்டு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சா, நம்ம இது இன்னும் நல்லா பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும் இல்லையா, இது என்ன சாங்? அது செய்வான்னு ஒரு சாங் இருக்கு, ஃபோக் சாங். அது ரொம்ப கலர்ஃபுல் சாங். நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன, நிறைய பேர் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் கூட கம்பேர் பண்ணாங்க, அது இப்போ சொல்லலாம். பட் அந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் வச்சு செய்வான்னு வரும்போது அந்த ஒரு ஸ்டெப் பர்டிகுலரா இப்படிதான் பண்ணணும்ப்பா, இப்படிதான் ஏன் மாஸ்டர் அப்படியே ஏன் பண்ணும் மாஸ்டர், வேற மாத்தி பண்ணலாமா, இல்லப்பா இதுக்கு இப்படி பண்ணாதான் கரெக்டா, அப்பா பண்ண குரு, இல்லப்பா இப்படிதான் பண்ணும்பா. அந்த ஸ்டெப் வந்துட்டு பண்ணிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்த உடனே அந்த ஸ்டெப் தான். ஒரு ப்ளூ காஸ்டியூம் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அது. அப்போ வேற வெயில் வேற, கரெக்டா அந்த காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல் எல்லாமே எனக்கு ஒரே ஸ்பெக்ட் வேற. நீங்க இதுதான்ப்பா பண்ணணும், இதுல எதுவுமே சேஞ்சஸ் இல்லப்பா. அப்போ 1 or 2 times பண்ணது, 3rd time நல்லா வந்துச்சு. அந்த மாதிரி எல்லா சாங்லுமே நம்ம ஈஸியா இருக்கும்னு நினைப்போம், பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா. இப்போ அங்கே கொடையில கூட நாங்க வந்து பண்ற ஒரு ராக் மெலனின் பண்றோம், தென் ரன்னிங் இருக்கு, நிறைய பிளேஸ்ல இருக்கும். ஸோ சம்டைம் ஈவினிங் வந்து ஆக்சுவலி லெங்த் சாங் அது. ஈவினிங் பிக்கப் பண்ணணும்ப்பா, இல்லைன்னா நெக்ஸ்ட் டேப்பா இது பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் டே இந்த லொகேஷனுக்கு வருவோம். அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது அது கரெக்டா அந்த டைமிங்கோட சேர்த்து பண்ணணும். ஓகே சூப்பர். நீங்க சொல்லுங்க சார், கண்டிப்பா வந்து படத்துல வந்து ஏதாவது ஒரு ஷாட் வந்து கண்டிப்பா கஷ்டமா இருந்திருக்கும். இந்த ஷாட் எடுக்க அது வந்து ஃபைனலா ரொம்ப பிடிச்சிருக்கும், கஷ்டப்பட்டு எடுத்த ஷாட். அந்த மாதிரினா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா மேம் வந்து நிறைய சாகசம்லாம் இதுல வர பண்ணிருக்காங்க. லேடிஸ் வந்து ஃபைட் பண்ணி ரொம்ப ரேரு. அதுல வந்து ரோப்ல வந்து பண்றது அதை விட ரேர். ஏன்னா ரோப்ல வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நான் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கேன், ஹீரோ யாஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ரோப்புக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி டக்குன்னு பண்ணிடுவாங்க. ரோப்லேயே வந்து ஏர்லேயே ரிவர்சலு 2 ரோல் அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்குமே ரிஸ்க். ஏன்னா நானுமே வந்து அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸிங் பார்க்கணும், நிறைய ஒரு ஷாட் விட்டாச்சுனாக்கா அப்புறம் வந்து திரும்பி அவங்களால பண்ண முடியாது. சாங்கில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் போய் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல டக்குன்னு எடுத்துடணும். விண்ட் வருது மாஸ்டர் அப்படின்பேன், மாஸ்டர் இந்த விண்ட்ல எடுத்துடணும் அப்படின்பேன். அந்த ஷாட் வந்து இவங்களும் கரெக்டாக பண்ணுவோம், இல்லைனாக்கா அந்த போயிடும். அந்த டைட்டில் நம்ம ஷூட் பண்ணி முடிச்சிடணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரிஸ்க். மற்றபடி சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூசுவல் வந்து நல்ல மெசேஜாக நம்ம வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆர்மி பற்றி சொல்லியிருக்கோம். ஆர்மின்றது நம்ம கலாச்சாரம். அது கேட்பாங்க அந்த கேர்ள்ஸ் வந்துட்டு, ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் மேரேஜா, என்ன பண்ணுவோம். ஒரு ஃபியூ கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, நான் வந்து இல்லை மேலா படிக்கணும், இன்னொரு மேரேஜுக்கு இல்லை ஜாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன், நான் ஆர்மிக்கு போகிறேன்னு. ஐயோ ஆர்மி ஆனால் அது ரொம்ப உயிர் பணம் வைக்கிற விஷயமாச்சேன்னு சொல்லி பயந்து சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆர்மி வந்து நம்ம கலாச்சாரம்,
அது ஆர்மியில் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். ஆர்மியில் சத்தா கூட தேசிய கொடியோட கௌரவிப்பாங்க. அதுக்கு விட வேற என்ன வேணும்னு சொல்லும்போது எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எஸ், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய அப்பா வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கிறவங்க கூட கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து அப்பா இல்லாத பசங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா வந்து எல்லாரும் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணுன்றது நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து சுதாகர் வில்லன் ரொம்பவுமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்த அடுத்த ஒரு ஸ்டைலிஷான வில்லனா ரெடி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்டையர் மூவியில் வந்துட்டு எல்லா கேரக்டருக்குமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பரிசு மூவி ரிலீஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதை மூவி பார்த்துட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே டெஃபினட்டாக சான்சஸ் வரும். எல்லாருக்குமே வரும் வந்து. அதே மாதிரி இந்த தூய்மை இந்தியா சாங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சுத்தமாக இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம போகிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்ற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்த தூய்மை இந்தியா சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாங்குக்குள்ளே அவ்வளோ மெசேஜ் சொல்லியிருக்கும். மாண்டேஜஸ் வித் இவங்களை வந்து டான்ஸ் பண்ணுறது சொல்கிறது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டாகவே ஓப்பனிங்லேருந்து எண்டு முடிகிற வரைக்குமே என்டர்டைன்மெண்ட்டாக போகும். அதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுற விஷயம் எல்லாம் வாட்டர் சேவ் பண்ணோம். பட் லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து எல்லா விஷயங்களும் கொடுத்து ஒரு அந்த காட் கிஃப்ட்னு சொல்ற மாதிரி கிஃப்டே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஆல். நன்றி. என்ன நேரத்துல இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya. Ta-da!